ஹலோ காய்ஸ், இவ்வளோ சீக்கிரமாக நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோம் நம்ம நினச்சி கூட பார்க்கல. சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம் பண்ண ஒரு சின்ன தப்பால் நம்ம பசங்க உயிர் எல்லாமே போயிட்டுங்க. கூட்டை நம்ம பெயிண்ட் பண்ணியிருந்தோம், அவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். உள்ளேயும் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அதனால அந்த ஸ்மெல் அடிக்கும். 2 நாள் வேறு கூட்டில் அடைச்சி வைக்கலான்ட்டு நம்ம இன்னொரு கூடு கீழே உண்டு. அந்த கூட்டில் எல்லாரையும் போட்டு மொத்தமாக அடைச்சி வச்சுருந்தோம். இந்த கூட்டில் கோழி இருக்குது மக்களே. நம்ம இந்த கூட்டில் தான் வலை அடித்து உள்ளே தனித்தனியாக மொத்தமாக எல்லா புறாவையும் போட்டு வச்சுருந்தோம். நம்ம எல்லா புறாவையும் ஏதோ ஒன்று கடிச்சு கொண்டு போட்டு கைஸ். இங்கே பாருங்கள், கூட்டு மேலே கூட ஒரு புறா கடிச்சு கொண்டு போட்டிருக்கு. உள்ளே எப்படி மொத்தமாக கடிச்சு கொண்டு போட்டிருக்கு பாருங்கள். நம்ம பசங்களெல்லாம் கொத்தாக கொண்டு குமிச்சு போட்டு மக்களே. இங்கே பாருங்கள் மக்களே, வெளியே வரைக்கும் கொண்டு போய் இதில் வச்சு தான் நம்ம மயில் புறாவை தின்னுருக்கு. இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் கிடக்கு பாருங்கள். இன்னும் நிறைய புறாவை அடையாளமே தெரியாமல் மொத்தமாக தின்னு முடிச்சுட்டுங்க. வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை மக்களே, நம்ம வீட்டுக்கு வெளியே, தெருவில், ரோட்டில் எல்லா இடத்துலையும் நித்தமாக கிடக்கு. அங்கே எங்கேயும் நம்ம புறா தான் ஒன்று ஒன்றா கிடக்கு மக்களே. எல்லாமே நாம் பண்ண ஒரே ஒரு தப்பால் தான் மக்களே நம்ம பசங்க உயிர் எல்லாம் போயிட்டு. நம்ம சாதா புறாவை எல்லாம் கூடு மாற்றி மொத்தமாக போட்டதுனால தான் நம்ம சாதா புறாவையும் பறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரெக்கெட்டில் போட்டிருந்தோம் மக்களே. அதனால தான் கடிக்க ஆரம்பிச்சில, அதால் பறக்கவே முடியலை. பறக்க முடியாமல் எல்லாம் கடி வாங்கி செத்து போயிட்டு. தப்பு நம்ம பசங்களை விட்டுட்டு நம்ம ஊருக்கு போனது தாங்க. 2வது நம்ம ரெக்கெட்டில் போட்டது. நம்ம தம்பி தாங்க அன்றைக்கி கூட்டு அடைச்சான். அவன் சரியாக அடைக்காதனால தாங்க இதெல்லாம் நடந்துட்டு. இந்த புறாவை மட்டும் தான் மக்களே கொண்டு சாப்பிட முடியாமல் மிச்சம் போட்டு போயிருக்கு. மிச்சம் எல்லா புறாவையும் தின்னுட்டு போயிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இனிமேல் புறாவே வளர்க்க வேண்டாம்னு இருக்கும். உடம்பு சரியில்லாமல் செத்து போனாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லா புறாவும் போயிட்டு. நாம் என்ன புறா வாங்கலாமா வேண்டாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ்.